இது விசேஷ சக்தியுடைய மாய வஸ்திரம். இது அந்த நாகராணியை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் உருவாக்குன யுத்த தந்திரம். அமிர்தாவை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு தானாவே தேடி வருது. ஆபீஸ்ல எனக்கும் நிறைய வேலை இருக்கு, இல்லைன்னா நானும் கூடவே கிளம்பி போயிடுவேன். ராகேஷ், நீங்களே கூட போங்க. எனக்கு ஒருவித ஆர்வம், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அறிமுகமானீங்கன்னு. நான் அமிர்தாவை முதல்ல சந்திச்சது துர்காபுரத்துல உள்ள சிவன் கோயில தான். என்னுடைய விஷம் அவனோட மொத்த தேகத்திலையும் அப்படியே பரவணும். அவனுடைய தேகம் நீல நிறமா மாறணும். அப்பதான் எனக்கு திருப்தி. அப்புறம் உன் ஆளை பத்தி இன்னும் சொல்லுப்பா. ஏன் எப்பவும் மௌனமாவே இருக்காங்க? அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல. நீங்க சொன்ன மாதிரி தான், அவங்க பேசுறது குறைவு, ஆனா அவங்க பேச்சுல ஆழம் அதிகம். இருந்தாலும் உண்மையை சொல்லணும்னா அவங்க நடவடிக்கை விசித்திரமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஆனா யாழோட ஸ்டைலே வேற. நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் விசித்திரம் தான். இல்ல விசித்திரன்னு சொல்றதை விட அதிசய மனைவின்னு சொல்லலாம். அது எப்படி? நான் என் மனைவிய என்னன்னு கூப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க மிஸ் மாயம்மா, ஐ லவ் யூங்க. மிஸ் மாயம்மா, ஐ லவ் யூ. பாத்தீங்களா, நான் உங்களுக்கு ஆசையா வச்ச பேரு மிஸ் மாயம்மா. மாயம்மாவா? விசித்திரமா இருக்குல்ல? ஆனா அவங்க அப்படிதான். இப்ப இங்க இருப்பாங்க, ஆனா கொஞ்ச நேரத்துல இங்க இருக்க மாட்டாங்க. எங்க போனாங்கன்னு நான் ஊரு மொத்தமா தேடிக்கிட்டே இருப்பேன், ஆனா திடீர்னு தரிசனம் கொடுப்பாங்க. இப்ப சொல்லுங்க, அவங்களுக்கு மிஸ் மாயமாங்கிற பேரு பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல? இவன் சொல்றத கேட்கும்போது இவதான் நாகராணிங்கிற சந்தேகம் அதிகமாகுதே. பார்க்கலாம், ஒருவேளை இவதான் நாகராணிங்கிறது உண்மையா இருந்தா நிச்சயமா இந்த இடத்துல இருந்து இவ உயிரோட திரும்பி போகவே முடியாது. போக நான் விட மாட்டேன். இவ கதைய முடிச்சிட்டு தான் இங்கிருந்து போவேன். இது என் தக்ஷக வம்சத்து மேல ஆன. அது வந்து கிஷோர், என்னோட அழகான மனைவியோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏங்க அமிர்தா, விஷ்ணுவும் ருத்ராவும் எங்க போனாங்க? கோயில் கட்டுற வேலை நான் நினைச்ச நேரத்துக்குள்ள முடியலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றது? ருத்ரா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? கொஞ்சம் வேலை, அதனால வெளியில போயிருந்தேன். அம்மா, நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ருத்ரா, கோவில் வேலை எவ்வளவு தூரம் வந்திருக்குப்பா? சிவலிங்கம் ரெடி ஆயிடுச்சா? எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா, எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க? சிவலிங்கத்தோட வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு கவலையே வேண்டாம். எது எப்படியோ நமக்கு குறிச்சு கொடுத்த நேரத்துக்குள்ள சிவலிங்கம் தயாரா இருக்கணும், அவ்வளவுதான்.
அது இருக்கட்டும் ருத்ரா, சிவலிங்கத்தை ரொம்ப பவித்திரமான இடத்துல வச்சுதான் செய்யணும்னு என் அத்தை சொல்லுவாங்க. இப்ப அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எந்த இடத்துலன்னு உனக்கு தெரியுமாப்பா? அம்மா அது எந்த இடம்னு அம்மா கிட்ட எப்படி சொல்றது? சிவலிங்கத்தை எங்க தயார் பண்றாங்கன்னு கேட்டேன். வந்து தக்ஷக வனத்துலம்மா. நீ என்ன சொல்ற ருத்ரா? தட்சக வனத்திலையா? நீ என்கிட்ட ஒன்னும் பொய் சொல்லல. அந்த இடம் நமக்கு ஒத்து வராதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அம்மா அப்ப கதை வேற, இப்ப கதை வேறம்மா. அது மட்டும் இல்லாம அங்கதான் செய்யணும்னு பாபா தாமா சொன்னாரு. உங்களுக்கு அவர் வார்த்தையில நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல ருத்ரா, எனக்கு என்னமோ பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அம்மா பாபாவே சொல்லியிருக்காருன்னா அது கண்டிப்பா நல்லதுக்காக தான் இருக்கும். அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாரு. தைரியமா இருக்க, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாபா ஆசீர்வாதம் இந்த வீட்டு மேல இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாத. அந்த சிவலிங்கத்தாலதான் நமக்கு ஏற்பட்ட சாபம் விலகணும், அந்த கண்டமும் நீங்கணும். அந்த சிவலிங்கத்தால நம்ம வீட்டு விளக்கு பிரகாசமா எரியணும். பரமேஸ்வரா, நீதான் இந்த குடும்பத்துல உள்ளவங்களை காப்பாத்தணும், எல்லாரையும் காப்பாத்தணும். நாகேந்திரஹாராய த்ரிலோச்சனாய பஸ்மாந்தராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நமः சிவாய. சிவலிங்கம், தச்சகவனத்து சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் சக்தி ஸ்வரூபம். மகா சிவலிங்கமான இது அந்த வீட்டுக்கு போனா நாகராணி அமிர்தாவுடைய எதிர்காலத்தை பிரகாசமாக்குற மகா சக்தி ஸ்வரூபலிங்கமா இருக்கும். ஓம் நம சிவாய. அமிர்தா அர்ஜுனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய திருப்புமுனை ஏற்பட போகுது. இந்த மகா சிவலிங்கம் அவங்க எதிர்காலத்தை முடிவு பண்ண போகுது. மொத்தத்துல நாகராணி துஷ்டர்களுடைய கொடூர பார்வையிலிருந்து தப்பிச்சு வெளியே வரக்கூடிய அறிகுறி தெரியுது. அமிர்தா, ஆனா உனக்கு மட்டும் நாகமணி விஷயத்துல வெற்றி கிடைக்கும், கூடவே ஒரு ஏமாற்றவும் காத்திருக்கு மகளே. அது என்னன்னு வரும் காலங்களில் உனக்கே புரியுமா? நான் இங்க வரும் தூதுவம் மட்டும்தான். அமிர்தா, சிவலிங்கத்துக்கும் நாகமணிக்கும் இடையில அவன் விருப்பத்தை சொல்லக்கூடிய தூதுவம் மட்டும்தாமா நான். சங்கரா, எல்லாம் ஈசன் விருப்பம். ஓம் நம சிவாய. ஏங்க அமிர்தா, போட்டோவிலாவது கொஞ்சம் சிரிச்சிருக்க கூடாதா? ஏதோ இஞ்சி தின்னு குரங்க மாதிரி உம்முன்னு இருக்கீங்க. என் மூஞ்சே அப்படிதான். சாரி கோவப்படுத்திட்டேனா? ஆக்சுவலி சில பேர் சிரிச்சா சுத்தமா நல்லா இருக்காது. நீங்களும் அப்படிதான். சில முகத்துக்கு கோவம் தான் சூட் ஆகும், உங்க முகத்துக்கும் கோவம் தான் சூட் ஆகும். ஓகேவா? ஹாப்பியா? இப்ப என்னாச்சு? என்னாச்சு? ஏன் எடுத்துனீங்க?
தெரியல அர்ஜுன், இருங்க பார்க்கறேன். அர்ஜுன், ரேடியேட்டர்ல தண்ணி இல்ல, காலி ஆயிடுச்சு. கார்லயும் தண்ணி இல்ல, காலி ஆயிடுச்சு. சரி வாங்க, நானும் கூட வரேன், போய் கொண்டு வரலாம். வேண்டாம், நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இங்கேயே ரெஸ்ட் எடுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்படியா? சரி. அங்க கிடைக்குமான்னு பார்க்கறேன். அமிர்தா, தள்ளி போங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஓஹோ, வெளியில வந்திருக்கோம், எல்லாரும் பாக்குறாங்க தானே. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரூமுக்கு போயிடுவோம்ல. என்ன இது, அவங்கிட்ட சிறுசிறுன்னு இருக்கா? அது என்னன்னு கவனிக்கணும். இத பாருங்க அமிர்தா, அது அர்ஜுன். ஓ சாரி அர்ஜுன், 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கே. நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல, நீங்க வந்தது நல்லதா போச்சு. அது சரி, கேட்க மறந்துட்டேன். அமிர்தாவுக்கு எந்த ஊரு? அதை ஏன் கேக்குறீங்க? நான் முதல்ல அமிர்தாவை பார்த்தது கோவில தான். அதனால அமிர்தா எனக்கு அந்த தெய்வம் கொடுத்த பிரசாதம்னு அவங்க ஊரு குலங்கோத்திரம்லாம் நான் விசாரிக்கவே இல்லை. இருந்தாலும் அர்ச்சகர் ஏதோ சொன்ன ஞாபகம், இவங்க ரொம்ப தூரத்துல இருந்து ஏதோ ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா இல்லையா அமிர்தா? ஆமா, எங்க ஊரு ரொம்ப தூரத்துல இருக்கு. எனக்கு என்னமோ அமிர்தா பூமியவே சேர்ந்தவங்களன்னு தோணுது. இவங்க அழகா பார்க்கும்போது இவங்க கேரண்டி நட்சத்திர உலகத்துல இருந்தோ இல்ல தேவலோகத்துல இருந்தோ இல்ல நாகலோகத்துல இருந்து வந்திருப்பாங்கன்னு தோணுது. நீங்க பாத்தீங்களா, நாகலோகம்னு சொன்ன உடனே எவ்வளவு கோவம் வருது பாத்தீங்களா? ஏங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க. அர்ஜுன் சொன்னது உண்மையா கூட இருக்கலாம். எனக்கு என்னமோ இவ நடவடிக்கையை பார்க்கும்போது இவ தான் நாகராணியா இருக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இவ கூட தானே நான் இருக்க போறேன், அதுக்குள்ள உண்மையை கண்டுபிடிச்சிடுறேன். ஒருவேளை இவ தான் நாகராணிங்கிறது உண்மையா இருந்தா சாகரத்துக்கு தயாராயிரு அமிர்தா, நீ தப்பிக்க வழியே கிடையாது. சரி கிளம்பலாம். அமிர்தா வாங்க போலாம். சரி பண்ணியாச்சு, வாங்க போலாம். சரி போலாமா? என்னுடைய வாழ்க்கை லட்சியமான அந்த நாகமணி இங்க தான் இருக்கு, இந்த வீட்டில் தான் இருக்கு. விஷ்ணு, நீ சாதாரண ஆள் இல்ல விஷ்ணு. ஆனா யார் கண்ணிலையும் படாம அந்த நாகமணிய இதே வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்க இல்ல. சபாஷ் சபாஷ். வேற இடத்துல
இடத்துல வச்சா சந்தேகம் வரும்னு உன் வீட்லயே அதை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கியா? இத்தனை நாளா அந்த நாகமணியை நீ பத்திரப்படுத்தி வச்சிருக்கல, உன்னையும் உன் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டுற. இப்ப அத உன்கிட்ட இருந்து நான் எப்படி பறிக்க போறேன்னு பாரு. ஜெய் மகாகாளி. பாபா வாங்க பாபா. விஷ்ணு, ருத்ரா, எல்லாரும் வாங்க. பாபா வந்திருக்காரு. எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அம்மா, கோவில் விஷயம் எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். தாமதிக்க கூடாதுமா. தாமதிச்சா பெரிய ஆபத்து வந்து சேரும். எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி நடக்குது பாபா. சிவலிங்கத்து வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எந்த குறையும் இல்லாம அது நல்லபடியா நடந்தேறணும். இல்லனா பூஜையிலையும் பிரதிஷ்டை பண்ணும் போதும் பிரச்சனை வந்து சேரும். சரிங்க பாபா, எந்த தடங்களும் வராம நாங்க பாத்துக்கிறோம். பாபா, ஈஸ்வரன் தான் எங்க குலதெய்வம். வர சிவராத்திரி அன்னைக்கு ஒரு விசேஷ பூஜை பண்ணலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். இந்த வீட்ல இருக்கிற தோஷம் நிவர்த்தியான அதுவே எனக்கு போதும். இது விஷயமா பேசுறதுக்கு நானே ருத்ராவை உங்ககிட்ட அனுப்பலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பக்தர்களோட மனசு நல்லா புரியும் அம்மா. நான் கூட அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். அம்மா, இந்த வருஷம் உங்க வீட்டுக்கு புதுசா மருமக வந்திருக்கா. அதே மாதிரி இந்த வருஷத்துல வர சிவராத்திரி ரொம்ப விசேஷமானதும் கூட. சிவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே உங்க வீட்டுல பூஜையை ஆரம்பிச்சாகணும். அப்புறம் சிவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல சிவனுக்கு நிரந்தரமா ஆராதனையும் நடைபெற்றாகணும். அப்படி நீங்க தினந்தோறும் ஆராதனை பண்ணும்போது சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணிடணும். இதுல எந்த மாற்றமும் ஏற்படக்கூடாது. சரிங்க பாபா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறோம். எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சிடறோம். மொத்தத்துல சரியான நேரத்துல பிரதிஷ்டை செஞ்சிடணும். அப்படி பண்ணாதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆமா அத்தை, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நானும் ஹேமா அக்காவும் சித்ரா அமிர்தாவும் பூஜை ஏற்பாடுகள் எல்லாம் ஒத்துமையா பண்ணிடுறோம். ஆமாம் பாட்டி, பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வாங்கிட்டு வர வேண்டிய பொறுப்பு எனக்கும் அர்ஜுனுக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாரும் சேர்ந்து சிவலிங்கத்தை பிரமாதமா பிரதிஷ்டை பண்ணிடலாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவோம். இன்னும் என்னமா வேணும்? உங்க பசங்க, உங்க பேர பசங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கு. மொத்தத்துல பூஜையில எந்த குறையும் ஏற்படாம நீங்க பாத்துக்கணும். அவ்வளவுதான். அப்படியே நடக்கும். நன்றி பாபா. விஷ்ணு, ருத்ரா, வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பாடா, காலையில் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டது, அதுவும் அர்ஜென்சியில் 2 இட்லி மட்டும் சாப்பிட்டேன். எனக்கு பசி உயிர் போகுது. எங்க அமிர்தா, சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? என்ன சாப்பிடவா? என்னங்க இது, சாப்பிடுவான்னு இப்படி பயந்து போய் கேட்குறீங்க? எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு பசிக்கல. நீங்க மனுஷி தானா? காலையில் ஏதோ ஒன்று சொல்லி டிஃபனை ஸ்கிப் பண்ணிட்டீங்க. இப்போ என்னடானா பசிக்கலன்னு சொல்றீங்க? இல்லை, நீங்க அமுதம் ஏதாவது குடிச்சு வந்துட்டீங்களா என்ன? பசிக்கவே இல்லைன்னு சொல்றீங்க. நான் எப்பவுமே இப்படித்தான், கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். சரி சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சொல்லட்டும்? எனக்கா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். நான் கொஞ்சம் டயட்ல இருக்கேன். சாப்பிடறதும் வேண்டாம். நீங்க 2 பேரும் சாப்பிட எதுவும் வேண்டாம்னு சொல்றீங்க. நான் தனியா உட்காந்து பக்காசுர மாதிரியா தின்ன முடியும்? வேண்டாம் விடுங்க, மொத்தமா சேர்த்து வச்சு ராத்திரி சாப்பிடுறேன்.
நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவன் நாகராணியா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும். நாகலோகத்துல உள்ளவங்களுக்கு துளசினா ஆகாது, அவங்களுக்கு துளசிங்கிறது விஷம். அர்ஜுன், ஒரு வேலை செய்யலாமா? சாப்பிட எதுவும் வேண்டாம். வெயிட்டர், இங்க வாப்பா. எஸ் சார், சாப்பிட என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், 3 துளசி டீ கொண்டு வா போதும். இல்ல எனக்கு துளசி டீ வேண்டாம். ஆ, ஐயோ, வேண்டான்னு சொன்னா எப்படி? இந்த கிளைமேட்டுக்கு அதை குடிச்சா ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீங்க குடிச்சே ஆகணும்.